இந்த பதிவில் நம்ம பார்க்க போற காலேஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எம்பிஏல இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல எஸ்எஸ்என் அப்படின்றது வந்து நிச்சயமா ஒரு காலேஜா வந்து இருக்கும். ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜில் எம்பிஏக்கான ஓவரால் இன்டேக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 120 சீட் அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட பாரம்பரியம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிவநாடாருடைய காலேஜ் அப்படின்றதுனால இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா மெரிட் பேஸில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து மேனேஜ்மெண்ட்லயும் வந்து இவங்க மெரிட் பேஸ்ல மட்டும்தான் எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டொனேஷன் இந்த மாதிரி கேபிடேஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஓவராலா 2 வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹாஸ்டல் எல்லாமே சேர்ந்தும்போது மேக்ஸிமம் 9 lakhsல வந்து முடிஞ்சிடும். 8 to 9 lakhs எல்லா ஃபீஸுமே இன்க்ளூடிங் ஹாஸ்டல், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 8 to 9 lakhsல இந்த காலேஜில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான டிகிரி அப்படின்றத வந்து நீங்க முடிச்சிடலாம். ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா எம்பிஏ ப்ரோக்ராம்ல உள்ள போயிட்டு இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த காலேஜ் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி மெரிட் பேஸ்ல தான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து போட்டிருக்காங்க. நீங்க இதுல வேணா வந்து நீங்க பாத்துக்கங்க, இதெல்லாம் டீட்டெயில்டா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 2 வருஷம் டியூரேஷன் நடக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ரன் ஆகிற காலேஜ். ஸோ இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன அவுட்கம்ஸ் வரும் அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜென்ரலான விஷயங்கள். இதுல எம்பிஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அட்மிஷன்ஸ் அப்படின்றது வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க 10th 12th யூஜி எல்லாமே வந்து என்னன்னா எபோவ் 60% வந்து வச்சிருக்கணும். நீங்க அரியர் வச்சிருந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் யூஜில 60 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா வந்து இந்த காலேஜுக்கு நீங்க அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் என்னன்னா இங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றத வந்து நீங்க எழுதியிருக்கணும். கேட், எக்ஸாட், சிமேட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் 60%க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேட், ஏடிஎம்ஏல் அப்படின்னா 80% அண்ட் எபோவ் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து அப்ளை பண்ணலாம். டான்செட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா வந்து அல்லது அதர் ஸ்டேட்ல நடக்கக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய 80% அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எஸ்எஸ்என்னுக்கான இன்டர்வியூக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே வந்து என்ன மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 120 சீட்ஸ் இருக்கும். அதில் 60 சீட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் கேட், எக்ஸாட், சிமேட், ஏடிஎம்ஏ, மேட் அதே மாதிரி டான்செட் அல்லது வந்து அதர் ஸ்டேட்ல நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு வந்து 60 சீட் அப்படின்றத வந்து ஃபில் பண்றாங்க. பேலன்ஸ் 60 சீட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால கொடுத்துட்றாங்க. அதாவது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாம்ல வரக்கூடிய மாணவர்கள் இருந்து ஒரு 60 பேரை வந்து அதுல இருந்து செலக்ட் பண்றாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் கோட்டால 60 பேரும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 60 பேர் அதாவது கிளியரா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 2 கேட்டகரிஸ்ல வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க. ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்னொன்று கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் எக்ஸாம் எழுதுறத வச்சு தான் வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி மேல சொன்ன எக்ஸாம்ஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருந்து அதுல வந்து அவங்க கேட்டிருக்கிற பர்சன்டேஜ் எடுத்திருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அட்மிஷன் ப்ராசஸ் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து வரும். ஸோ வந்து என்னன்னா அந்த ஷார்ட் லிஸ்ட் அப்ளிகேண்ட் எதுக்காக கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு ஜிடி, பர்சனல் இன்டர்வியூ அதே மாதிரி வந்து எஸ்ஏ அப்ரிசியேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேஸ் பண்ணி வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஃபைனல் செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், அட்மிஷன் டெஸ்ட் ஸ்கோர், பர்ஃபார்மன்ஸ் இன் ஜிடி, பர்சனல் இன்டர்வியூ, எஸ்ஏ அப்ரிசியேஷன். அதாவது வந்து என்னன்னா
உங்களுடைய அதான் நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துங்கிறத பொறுத்து வந்து அதுலேருந்து வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பியூர்லி வந்து மெரிட் பேஸில் எடுக்கிறது அப்படின்றதுனால நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து இந்த அட்மிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா வந்து என்னன்னா சில காலேஜஸ் வந்து டான்செட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபார் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்து அந்த ஸ்கோரை வச்சு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் வரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா நான் சொல்லணும்னு நினச்சது, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாலேயே வர்றீங்க, நான் டான்செட் எக்ஸாம் எழுது மூலமாக வந்துக்கிறேன், என்னால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து ஜிடி பர்சனல் இன்டர்வியூ எஸ்ஏ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எழுதுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னன்னா இந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து இருக்கணும். இது வந்து 2022க்கான கட் ஆஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா வந்து 98 அண்ட் எபோவ் தேவைப்படுது. ஓசி கேட்டகரி அப்படின்னா வந்து 98 அண்ட் எபோவ் வந்து தேவைப்படுது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அதுக்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கிடைக்காது. ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 98% வரைக்கும் கிடைச்சிருக்கு. 98 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் வரீங்கன்னா எஸ்எஸ்என் வந்து ட்ரை பண்ணலாம். அதே சமயம் பிசி கேட்டகரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு 97 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா வந்து 2022ல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே நான் கொடுத்து 97.857 எடுத்தவங்களாம் வந்து காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. $97.374 வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து 2023ன்னு நினைக்கிறேன். ஓகே 23ல. அதே சமயம் 22 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். 22 பார்த்தீங்க அப்படின்னா பிசி கேட்டகரி அப்படின்னா வந்து 97 அண்ட் எபோவ் எடுத்தவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. பிசியோட கடைசி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து அப்படித்தான் இருக்கும். பிசியோட கடைசி கட் ஆஃப் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 97.28 இருக்குது. அதே சமயம் ஓசி கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 98 அண்ட் எபோவ் இருந்ததுன்னா தான் இதுலேயும் வந்து கிடச்சிருந்தீங்கன்னா பாருங்கள். $98.287. ஸோ இங்கே வந்து அதாவது வந்து எஸ்எஸ்என்ல நீங்கள் கவுன்சிலிங் டான்செட் மூலமாக எடுக்கணும் அப்படின்னா வந்து 98 அண்ட் எபோவ் இருந்ததுன்னா தான் ஓசி கேட்டகரி வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பிசி கேட்டகரி அப்படின்னா 97 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து டான்செட் எக்ஸாம் எழுதி ஒரு 85% எடுத்துக்கிறீங்க, பட் எஸ்எஸ்என் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஓசியோ பிசி கேட்டகரியோ அல்லது எம்பிசி கேட்டகரியோ என்ன கேட்டகரியில் இருக்கிறீங்களோ இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து ட்ரை பண்ணுங்க. கவுன்சிலிங் அப்படின்றக்காக வந்து வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இதை வந்து நான் காமிச்சேன். அதே மாதிரி எம்பிசி எஸ்சினா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்போ வந்து ஒரு 90க்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங்ல எந்த கேட்டகரியிலேருந்து வந்தீங்கனாலும் வந்து கிடைக்கிறது அப்படின்றது வந்து நம்ம கஷ்டம் தான். அது எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் எம்பிசியாக இருந்தாலும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து என்னன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், டான்செட் எக்ஸாம் எழுதி 80 அண்ட் எபோவ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எஸ்எஸ்என் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது வந்து சேம் தான். ஸோ அதனால் அந்த வாய்ப்பு அப்படின்றதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மேட்டு எக்ஸாட்டு சிமேட்டோ அல்லது வந்து மேட் எக்ஸாமோ அல்லது கேட் எக்ஸாமோ எழுதியிருந்து அதில் நல்ல பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இது அளவான பேக்கேஜாக இருக்கும். மற்ற காலேஜை கம்பேர் பண்ணாலும் அஃபோர்டபுளான ஃபீஸாக இருக்கும். நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் இருக்குது. அது நீங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில காலேஜஸ் பற்றி வந்து நான் பேசுகிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் முக்கியமான விஷயங்களோட வந்து பேசுகிறேன்.